அவர்களோடு உறவு வைத்திருப்பதற்கான ஒரு அடையாள வார்த்தை அப்படின்னா, அவங்க டிஸ்கோர்ஸை நான் பயன்படுத்தினால் நான் அந்த இனத்தை சேர்ந்தவன். திருநெல்வேலி தமிழ் பேசினால் நான் திருநெல்வேலிக்காரன், சென்னை தமிழ் பேசினால் நான் சென்னைக்காரன், தஞ்சாவூர் தமிழ் பேசினால் நான் தஞ்சாவூர்காரன், மதுரைக்காரன். அப்படி நம் தமிழிலே 3 விதமான இனம் இருக்கிறது. என்னுடைய மொழியை வைத்து என் இனத்தை அறிந்து கொள்ளலாம். அதுபோன்றுதான் ஆன்மீகத்திலும் யாருடைய மொழியை நாம் பேசுகிறோம்? பயனற்ற இருளின் செயலை செய்பவர்களுடைய மொழியை பேசுகிறோமா, அல்லது ஒளியின் மக்களாக வாழ்ந்து கடவுளுக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பார்த்து பேசக்கூடியவர்களுடைய மொழியை பேசுகிறோமா? அதை நம்ம வகைப்படுத்தும். அதான் அவர் சொல்றாரு, அவர்களோட உறவு வேண்டாம். ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லா இடத்துலையும் சொல்றாரு. இன்னொரு வேணும்னா 2வது திரும்பவும் இதில் யோவான்ல எடுத்துட்டு படிச்சீங்கன்னாக்கா அங்கேயும் தெளிவாக சொல்வார். யோவான்ல 2 யோவான்ல சொல்றாரு 11 அவர்களுக்கு வாழ்த்து கூறுவோர் அவர்களுடைய தீச்செயலிலும் பங்கு கொள்கிறார்கள். 11 10 என்ன சொல்றாரு படிச்சீங்கன்னா, உங்களிடம் வருவோர் இப்போதனையை ஏற்காதிருப்பின். எந்த போதனை? கடவுள் நமக்கு சந்தான தத்தெடுப்பு உறவு தருகிறார் என்ற அந்த போதனையை ஏற்காதிருப்பின் அவர்களை உங்கள் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவர்களுக்கு வாழ்த்தும் கூற வேண்டாம். பாருங்க, எல்லா இடத்துலையும் சொல்றாரு, அவர்களோடு இணையாதீர்கள், சேராதீர்கள் சொல்றாரு. இருந்தாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படின்னா நீ பார்த்தீங்கன்னா உனக்கு பிறர் சிநேகம் இல்லை. ஏன்னா பிறர் சிநேகம் கடவுள் மனித கட்டளை. அப்படி அதுக்கு பேர் ஃபால்ஸ் ஐரனிசிசம். உங்களுக்கு திருச்சபை வார்த்தையில சொல்லணும்னா அதாவது போலியான சமாதான முயற்சி. பிரேசலா சொல்றது சமாதான முயற்சி அல்ல. அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்து அவர்களுக்காக நீ மற்ற மதத்தை விட்டுரு. ஏற்கனவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்து பாதி நிலையில இருக்கிறாங்கல்ல, ஐயா கிறிஸ்து இதை சொல்லியா இப்படி சொல்லியிருக்காருன்னு நீங்க சொல்லிக் கொடுக்கறது தான் கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான முயற்சி. அது ஒண்ணுங்க படிச்சு பாருங்க. அந்த ஏட்டை கிறிஸ்தவ ஒன்றிப்புக்குள்ள ஏட்டை படித்து பாருங்கள். அதுல சொல்லியிருக்கோம். ஏற்கனவே பாதி வந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன முழுமையா புரிய வச்சிங்கன்னா அது பேர் கிறிஸ்தவ ஒன்றிப்பு. கிறிஸ்தவ ஒன்றிப்புங்கிற பேர்ல ஏற்கனவே இங்க ஒளியாயம் இருக்க மக்களை தூக்கி இருளுக்கு தள்ளினீங்கன்னா அது எப்படி கிறிஸ்தவ ஒன்றிப்பாகும்? அது கடவுளுக்கு சினத்தை ஏற்படுத்தும் செயல். அதான் அந்த 6ல சொல்லி, வீணான வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்றாதீர்கள்னா நீங்களே அந்த வீணான வார்த்தையை பயன்படுத்தி ஏமாற்றி மக்களை ஒளியிலிருந்து இருளுக்கு தள்ளுகிறீர்கள். பிரேசலா சொல்லுவோம். ஆனால் அந்த ஆண்டவருக்கு உகந்ததா அதை பாருங்க. புகழ்வது நல்லதா கெட்டதா அதை பார்க்காதீங்க. அதுதாங்க சொல்றார். அவசரமா தெரிஞ்சுக்கணும்னா 2 கொரிந்தியர் 12 1 எடுத்து படிச்சு பாருங்க. அது பயனற்றது, புகழ்வதனால் ஒரு பலனும் இல்லை அப்படியே சொல்றார். அதுக்கு போறோம், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துக்கிறோம். அப்ப பயனற்ற இருளின் செயல்கள் அப்படின்னு வரும்போது எங்க போறோம்? 2 கொரிந்தியருக்கு போறோம். 2 கொரிந்தியர்ல 12 எடுத்து பார்த்தால் அதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால், 12:1 என்ன சொல்கிறது என்றால், பெருமை பாராட்டுதல் பயனற்றதே அப்படின்னு சொல்றார். பெருமை பாராட்டுவதால் ஒரு புண்ணியமும் நமக்கு கிடையாது. கடவுள் பெருமை பாராட்டுவதை விரும்புவது அல்ல. ஆனால் அது பயனற்றது, பார்த்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பயனற்றது, பெருமை பாராட்டுறதுதான். நினைக்கிறீங்க கடவுளிடம் போய் புகழ்ந்தால் நமக்கு மீட்பு கிடைக்கலாம், அவரை குளிர்விக்கலாம், அதெல்லாம் இல்லை. எப்பொழுது நீங்கள் உண்மையிலேயே கடவுளை, அதாவது ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்றால் அவருக்கு உகந்த, யாருக்கு? நற்கருணை ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவருக்கு உண்மையான மகிமை சேர்க்கிறீர்கள். அதான் அவருக்கு மகிமை. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் திட்டத்தை. அதுதான் அவருக்கு மகிமை தரும் செயல். வெறுமனை பெருமை பாராட்டுவது அவருக்கு எந்த விதத்திலும் புண்ணியம் இல்லாத செயல். ஏன்னா அதுல நான் எந்த விதமான சம்மதமும் தெரிவிக்கவில்லை. திருச்சபைக்குள் வருகிறேன், அவர் குடும்பத்தில் உறவு கேட்கிறேன் என்று சொல்லக்கூடிய செயல் அதில் இல்லை. ஆனால் நமக்கு உகந்தது எது? அதாவது கடவுளுக்கு உகந்தது எது என்றால் திருப்பலி, அப்பம்பிடுதல், வார்த்தைப்படுதல், இறந்தவர்க்காக ஜெபம் சொல்லுதல், அப்புறம் செயல்ல நற்செய்தியை வாழ்ந்து காட்டுதல். அப்படின்னா நான் மனித கட்டளையை நம்பாதவன், கடவுளின் கட்டளை மட்டும் நம்புகிறவன் என்பதை வாழ்ந்து காட்டுவது. அப்படி வாழ்ந்து காட்டுவதுதான் எது? தூயாவி பெரும் ஜபம். இந்த அருங்குடைகள் லவலவன் கத்திரெல்லாம் தூயாவி ஜபம் இல்ல. நம்ம வாழ்வு முறையை மாற்றி அமைப்பதுதான் தூயாவிக்கு ஏற்புடைய செயல், தூயாவியை வரவழைக்கும் செயல். இங்கே அன்னை மரியாதை கடவுளின் திட்டத்திற்கு ஏற்ப நான் செயல்பட தயார் என்று சொன்னார்கள். உடனே அங்கே தூயாவியானார் நிழலிட்டு இயேசு கருத்தரித்தார். பார்க்கிறோம். அதான் சொல்றார்,
பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அது ஏன் அப்படி உறவு வச்சுக்கிறது? அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். என்னது குற்றம்? பயனற்ற இருளின் செயலை செய்வது குற்றம். பாவனான்னு கேட்டீங்களா? இதான் அந்த பிரேசரா நமக்கு வாழ்வு பெற்றுத்தரும்னா அது பயனுள்ள செயல். அது பயனற்றதுன்னு இவரே சொல்றார். பவுலே சொல்கிறார், பெருமை பாராட்டுவது பயனற்றது என்று சொல்கிறார். அது பயனற்றதுன்னு தெரிஞ்சும் நான் அதுதான் சொல்வேன்னு சொன்னீங்கன்னா அது குற்றம். அதனால் மனம் மாறணும். உண்மையிலே கடவுளுக்கு ஏற்புடையவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், கடவுளின் சின்னம் உங்கள் மீது வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் மனம் மாற வேண்டும் அல்லவா? அதனால் அவங்கள்ட்ட போய் இது குற்றம் என எடுத்து காட்ட வேண்டும். அதனால அந்த நிகழ்ச்சியில சொல்றவங்களையே மற்றவரையே பிரேசலார் சொல்றவங்களோட நமக்கு எந்த வித மனப்பாவையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு மீட்பு பெற வேண்டுமா? உங்களுக்கு மீட்பு வேண்டுமா? என்ன செய்யணும்? இந்த பயனற்ற இருளின் செயலெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதையெல்லாம் ஒதுக்கி எதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கிறதோ அதை மட்டும் செய்தால் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும். பயனற்ற செயலையே நான் 1000 முறை சொல்லி துதி வழிபாடு என்று புதிய ஒரு வழிபாடு உருவாக்கினால் அது கடவுளுக்கு எதிரான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்றார், அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. என்ன மறைவில் செய்கிறார்கள்? கடவுளுக்கு எதிராக பேசுகிறார்கள். மறைவில், அதாவது மறைவுன்னா இம்ப்ளாய்டுன்னு சொல்றோம் ஆங்கிலத்தில். மறைமுகமாக, தமிழ்ல கரெக்டான்னு தெரியல. இம்ப்ளாய்டு அதாவது உள்ளர்த்தம், வெளியர்த்தம், உள்ளர்த்தம். வெளியில பார்த்தால் இயேசுவை புகழ்வது போன்றே இருக்கும். ஆனால் உள்ளே என்ன நடக்கிறது? ஆன்மச்சாவு வருகிறது. புரிந்து கொள்ள வேண்டும். அதான் அது என்ன சொல்றார், அது சொன்னா அவங்களுக்கு புண்படும் அப்படிங்கிறதுனால சொல்றார், அவர்கள் மறைவில் செய்பவற்றை, மறைவுனா மறைபொருளா வச்சு வெளியே தெரியாமல் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அதான் அடுத்து சொல்றார், அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றம் என ஒளியானது எடுத்து காட்டும் போது அவர்களின் உண்மை நிலை வெளியாகிறது. இப்ப நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருந்தா இந்த இடமும் உங்களுக்கு புரியும். என்ன புரியும் என்றால், அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றம் என யாருக்கு தெரியும்? ஒளியானதுக்கு தெரியும். ஒளின்னா உண்மை, ஞானம், எது நம்மை உண்மையிலே மீட்கும் என்ற அந்த அறிவு, அதுதான் நமக்கு ஒளியாய் செயல்படுகிறது, நமக்கு வழியை காட்டுகிறது. அந்த அறிவு என்ன செய்யணும்? குற்றம் என எடுத்து காட்டும். அப்போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. இதுதான் உண்மை நிலை. என்ன பிரேசலா சொன்னீங்கன்னா நரகம் நிச்சயம். ஏன்? என்ன உறவு வேண்டாம், நான் அவர்களோடு சேர்ந்து விட்டேன். யாரு? பயனற்ற இருளின் செயலை செய்கிறவர்களோடு நான் உறவு வைத்துக் கொள்ளுவனாக இருப்பதால் எனக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதியே எனக்கு கிடைக்கணும், அதுக்கு கிடைக்கக்கூடிய தீர்ப்பே எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது சொல்லிட்டே போலாம். 2 தெசலோனிக்கருக்கு அடுத்து தொடர்பா போனீங்கன்னா, இதனால் தான் என்ன செய்கிறார் கடவுள்? பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சகாற்றலுக்கு உட்படுத்தினார் என்று 2 தெசலோனிக்கர் 2:11 பார்க்கிறோம் அல்லவா? இதற்கு பார்த்ததால் அதற்குள் போகவில்லை. ஆனால் அதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவ்வாறு உண்மையை பற்றி கொண்டு வாழாது தீமையில் இன்பம் காண்போர் தீர்ப்புக்கு உள்ளாவார் என்று 12 சொல்லப்படுகிறது. அப்ப உண்மையை பற்றி கொண்டு வாழாது அப்படின்னா, இந்த சந்தான தடுப்பு என்பது உண்மை என்று நம்பாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தீர்ப்புனா தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார்கள். அப்ப பிரைசலாட் சொல்வது என்பது, நான் இந்த உண்மையை ஏற்காதவன், இந்த மீட்கவல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுப்பவன். ஆர்வம் இல்லாதனால்தான் பிரைசலாட் சொன்னா என்ன தப்புன்னு கேட்கிறோம். அப்படி கேட்காதீர்கள். அப்ப நீங்க அந்த வகைக்குள்ள போயிருவீங்க. அதனால தப்பு எப்படி பார்க்க வேண்டும்? ஆண்டவருக்கு உகந்தது எது என்று பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு உகந்தது எது? நான் உடன்படிக்கை செய்வது. ஆனால் உடன்படிக்கை மக்களோடு இணைவது. ஆனால் திருச்சபையோடு இணைந்து வாழ வேண்டுமா? திருச்சபை சொல்படி கேளுங்கள். உடன்படிக்கை இல்லாமல் மீட்பில்லை, திருச்சபை இல்லாமல் மீட்பில்லை சிசிசி சொல்கிறது. அதை கடைபிடிப்போர் திருச்சபைக்குள் இருப்பவர்கள். இதெல்லாம் வாதாடுறவங்க இதெல்லாம் இல்லை பொய்யின்னு, உடன்படிக்கை இல்லாமலும் மீட்பு இருக்கு, திருச்சபை இல்லாமலும் வெளியிலும் மீட்பு இருக்கு, இதெல்லாம் சொல்ல பார்ப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு கடவுளை கீழ்ப்படியாத மக்களாக இருந்து கொண்டு அவருடைய சினத்திற்கு ஆளாகிறார்கள். அடுத்த கேள்வி பார்ப்போம்.
நாளை.